ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் ட்ராமாவோட மூவி வெர்ஷனை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கூடவே வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மூவியை பார்த்துடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கிளப்பில் எல்லாம் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்போது நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் ஜூ. அவள் வந்து குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனுக்கு ஒரு கட்டத்தில் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுது. அவள் வயிறில் கை வச்சுட்டு இல்லை என்னால் முடியாதுன்னு சொன்னாலுமே அங்கே இருக்கவங்க விட மாட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் என்னன்னா அவனோட செக்ரட்டரி கூட உட்காந்துக்கிட்டு ஃபைலை பார்த்துட்டு அந்த செக்ரட்டரிக்கு வந்து கிரேப்ஸ் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அவளும் பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அதை ஊட்டி விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதை நோட் பண்ணுறாங்க. இதில் வேற ஹீரோயினை வேற பக்கத்தில் இருக்க 2 பேர் நீ குடிச்சுதாகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு கம்பெனி வச்சிருக்கான். அந்த கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி கூட டீல் பேசிட்டு இருக்காங்களா, அவங்க தான் வந்து இப்போ நம்ம ஹீரோனை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பாய் ஃப்ரெண்டும் வந்து ஹீரோயின் பார்த்து என்ன சொல்றான்னா, ஸோ என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்களாம் நம்ம டீலர்ஸ், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஹீரோனை ஃபோர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேர் தான் வந்து ஃபூச்சேன். அப்போ ஃபூச்சேனோட செக்ரட்டரி பேர் என்னன்னா, அவ பேர் யூ. அவ உடனே என்ன சொல்றான்னா, சரி நான் வேணா அக்காக்கு பதிலாக குடிக்கவா, சிஸ்டர் தான் சொல்லுவா, நான் அவங்களுக்கு பதிலாக குடிக்கவா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த சென்னை என்ன பண்றான்னா, இல்லை நீ போவாத, நீ என் கூடவே உட்காந்துட்டு அவளே அவங்கள மேனேஜ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி மட்டும் காப்பாற்றி விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்க்குறாங்க, என்னோட லவ்வர் இப்படி பண்றானே அப்படின்னு நம்ம அதை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வர அந்த டீலர்ஸ்லாம் ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணி வாயில் நிறைய ஊதி விட்டுடுறாங்க. இதெல்லாம் அவன் பார்த்துமே இல்லை இதெல்லாம் கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம் அவங்க டீலர்ஸ்னு சொல்லிட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி பண்ண விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பின்னாடி நடந்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. வயிறு வலிக்குது, அவங்களால நடக்கவே முடியல. இருந்தாலுமே இந்த சென்னை என்ன பண்ணுறான்னா, ஹீரோனை கண்டுக்கிறது இல்லாமல் போய் அந்த செக்ரட்டரி யூவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவ கூட நடந்து போயிட்டு இருக்கான். இதில் அவ வேற எனக்கு தலையை வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்ல அவன் உடனே வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்ப்பான்னு பார்த்தா இந்த செக்ரட்டரியை பார்த்து உனக்கு தலை வலிக்குதா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பின்னாடி வரவங்க கையில் ரத்த வாந்திலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே புரியல. இந்த செயின் வந்து பார்த்துமே கண்டுக்காம அந்த செக்ரட்டரி பொண்ணை தூக்கிட்டு நான் உன்னை காப்பாத்துறேன், வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணை வந்து தூக்கி பத்திரமா கூட்டி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை பார்த்துமே பார்க்காத மாதிரி விட்டுட்டு போயிட்டான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ கையில் ரத்தம் வருதே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவனை நம்மளை கண்டுக்காம போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா 8 வருஷமா லவ் பண்ணியிருப்பாங்க. இப்படி பண்ணிட்டு போகும்போது அவங்க வாயிலேருந்து பிளட் வருது, அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல. இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்மளை மதிக்காம விட்டுட்டு போயிட்டானே, கண்டுக்கவே இல்லைன்றது தான் அவங்களுக்கு ரொம்ப தாங்கிக்கவே முடியல. அப்புறம் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்களா. நம்ம ஹீரோயின் அங்கே போகிறவங்க யாரோ தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் மயக்கத்தில் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை எழுப்பி இதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிச்சா அலர்ஜிக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, அலர்ஜி இருக்கும் தெரிஞ்சு இப்படி குடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் எந்திரிச்ச உடனே என் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, என்னது உன் ஹஸ்பண்ட்லாம் யாரும் இங்கே கொண்டு வந்து விடலம்மா, யாரோ 2 பேர் வந்து நீ விழுந்து கிடந்தேன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது என்னது யாரோ ஒருத்தங்க வந்து என்னை அட்மிட் பண்ணிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டோன்னே மனசெல்லாம் வலிக்குது. ஃபோனில் பார்த்தா ஒரு ஃபோட்டோ அமைச்சிருக்கா அந்த யூ பொண்ணு. என்னன்னா, ஜூ சிஸ்டர் எனக்கு உடம்பு சரியில்லையா, அதனால வந்து சென்னை என்னை பார்த்துட்டு இருக்காரு, நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜில் ஃபோட்டோவோட அனுப்பிச்சு வச்சிருக்கால. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு நான் இங்கே அடிபட்டு இருக்கேன், என்னை பார்க்கறதுக்கு வரல, ஒன்றுமே ஆவாதவ கூட போய் உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சென்னும் வந்து நம்ம ஹீரோனுக்கு கால் பண்றான். கால் பண்ணி என்ன எங்க இருக்க, சரி எங்கன்னா இருந்துட்டு போ, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நம்ம வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதா இருந்தோம்ல, அதை வந்து இப்போ வாங்க வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு போய் வாங்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ஹீரோனுக்கும் வருது. இதுக்காக 1.5 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும் போதே காலை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினா இந்த 1.5 வருஷத்துல மொத்தமா 100 வாட்டி கிட்ட வந்து அவன் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்க போகும்போதெல்லாம் வேணான்ற மாதிரி கேன்சல் பண்ணி விட்டுட்டானா. அதனால ஹீரோனுக்கு இந்த வாட்டி என்ன தோணுதுன்னா, இனிமே நான் கூட சர்டிஃபிகேட்டே எடுக்க வரல, போய் தொலைடா அப்படின்ற மாதிரி கையில் இருக்க ரிங்கே கழட்டிடுறாங்க. அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது போட்டிருப்பான்ல அந்த ரிங்கை கழட்டி எனக்கு இது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுடுறாங்க. ஏன்னா செக்ரட்டரி தானே அவனுக்கு முக்கியமாக தெரிஞ்சா, அதனால தூக்கி போட்டுடுறாங்க, நீ என் வாழ்க்கையில வேணான்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின் உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா நான் உடனே வந்துடுறேன் ஊருக்கு, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அம்மா வந்து சரி கூவை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி நீ என்னம்மா முடிவு எடுத்தேன்னு கேட்கும்போது ஹீரோயினும் சரிம்மா அந்த கூவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்களா, பாய் ஃப்ரெண்டு அவங்களும் ஒரே வீட்டில் தானே இருப்பாங்க. அவங்க போகும்போது கரெக்டாக இந்த யூ பொண்ணு ஹீரோயின் வரத்தை பார்த்த உடனே இந்த சென் மேலே போயிட்டு கால் தடிக்கி விழுற மாதிரி விழுறா. அப்போது ஹீரோயினும் உள்ளே வந்துட்டு இதை பார்த்த அந்த யூவும் சிஸ்டர் நான் தெரியாமல் தான் விழுந்தேன், தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ இதை பார்த்த சென்னும் நான்
தாளிச்சுக்கிறேன் வீடு அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து, நீ எப்போ வந்துட்டியா, அவளை பற்றி எதுவும் தப்பாக நினச்சிக்காத, அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் ஒரு நாள் தங்கிட்டு போகிறேன்னு நான் தான் இவளை தங்க வச்சேன், அவள் கால் தடிக்கு தான் விழுந்தான்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு கோவம் வருது. என்னதான் இருந்தாலும் இது நம்ம 2 பேர் மட்டும் இருக்கிறதுக்காக வாங்கின வீடு, 8 வருஷமாக லவ் பண்ணதுலேருந்து நம்ம 2 பேர் தானே இருந்துகிட்ருக்கோம், எவ்வளோ ஒருத்தையை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்ற மாதிரி ஹீரோன் சண்டை போடும்போது இந்த யூவும் சென்னை பார்த்து, நான் வேணா இங்கேருந்து போயிடுறேனே, நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நடிக்கிறா. இதை பார்த்த சென்னும் நம்ம ஹீரோன் கிட்ட கோவப்படுறான். ஏய் என்ன வந்ததும் வராதுமா ரொம்ப கத்திட்டு இருக்க, அவன் என் செக்ரட்டரி தானே, அப்படி தான் பேசுவியா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே ஒரு நாள் தங்கறதுக்கு அவளை வீட்டில் கொண்டு வந்து வச்சேன், அதுக்கே இப்படி ஓவராக பண்ணிட்டு இருக்க, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு திட்டும் போது நம்ம ஹீரோயின் பாலேசை நினச்சி பார்க்குறாங்க. இந்த வீட்டை வந்து 8 வருஷமாக அவங்க லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ இந்த வீட்டை பார்த்து இவங்க 2 பேரும் வாங்கியிருப்பாங்க. இந்த வீட்டில் தான் நம்ம தங்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆளுக்கு பாதி காசு போட்டு தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த சென்னெலாம் நம்ம ஹீரோயின் பார்த்து என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த வீட்டில் நம்ம 2 பேர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்போம், மீது யாருமே இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஹீரோயினுக்கு கிஸ்லாம் பண்ணியிருப்பான். அதெல்லாம் ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ இவன் அப்படியே மாற்றி பேசும்போது நம்ம ஹீரோனுக்கா, எனக்கு தான் இதெல்லாம் ஆல்ரெடி தெரியுமே, நீ தான் என்னை கண்டுக்காமல் விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோனை எப்படின்னா இருந்துட்டு போங்க அப்படின்னு விட்டுடுறாங்களா. இந்த யூவும் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யூவை கூட்டிகிட்டு அவன் போயிடுறான். எங்கன்னா கெஸ்ட் ரூமில் தங்க வச்சிடுறேன் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னும் யூவை கூட்டிகிட்டு போயிடுறானா. நம்ம ஹீரோனும் இதெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் ஹீரோயின் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ரிவெஞ்ச் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோனுக்கு கால் வருது அவங்க அம்மா கிட்டேருந்து. கண்டிப்பாக சொல்கிறியாம்மா குவை கல்யாணம் பண்ணிக்கிறல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனும் 2 நாளில் ஊருக்கு வந்துடுவேன், நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுங்கம்மா அப்படின்றமா சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து நைட்டு போய் தூங்கிடுறாங்களா. எப்பயுமே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோனுக்கு பக்கத்தில் தான் தூங்குவாங்க, 2 பேரும் ஒரே பெட்ரூமில் தான் தூங்குவாங்க. ஆனால் இந்த டைம் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் பக்கத்தில் தூங்கலை. என்னதான் அவங்களுக்கு வருத்தமாக இல்லை, ஏன்னா அவங்க விட்டுட்டாங்களா அவன் எப்படின்னா போயிட்டோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவன் ஏன் இன்னைக்கு வரலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கீழே பார்த்தா இவன் என்ன பண்ணுறான்னா இந்த யூக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். வேகமாக மார்னிங்ல எழுந்திரிச்சு நம்ம ஹீரோயினுமே அப்போ தானே எந்திரிச்சு கீழே வந்துட்டு இருப்பாங்க. இப்படி பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி இப்படி இவன் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கான்ல அந்த யூ பொண்ணுக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே அவங்க மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னா, இது மாதிரி எனக்கு ஒரு நாளாவது இந்த 8 வருஷத்துல பண்ணி கொடுத்துருக்கியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்குலாம் கோவம் மண்டைக்கே ஏறுது. நான் என்ன சும்மாவா அவன் கூட இருந்தேன், என்னைக்குன்னா ஒரு நாளாவது எனக்கு சும்மா ஒன்னாவது பண்ணி கொடுத்துருப்பியா அப்படின்னு தான் நம்ம ஹீரோனுக்கு தோணுது. இவன் நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே, சரி நீயும் வந்துட்டியா, வா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஏதோ கிள்ளி போடுற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு பிரெட்ல மைனஸை தடவி ஓரமாக வச்சு விட்டுறான் பிளேட்டில். நம்ம ஹீரோயின் இதை பார்த்தோன்னே சரி போவோன்ற மாதிரி போய் உக்காடுறாங்க. அவங்களும் சாப்பிட்லான்ற மாதிரி 3 பேரும் சாப்பிட்லான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் பேசாமல் தான் சாப்பிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து சைடில் கெஸ்ட் ரூமை திரும்பி பார்த்தா அந்த பெட்டில் வந்து இந்த சென்னோட ட்ரெஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தா சென் வந்து இன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயின் கூட ரூமில் ஸ்டே பண்ணல, ஆனால் எங்கே போயிருக்கான்னா கெஸ்ட் ரூமில் போயிட்டு இந்த யூ கூட ஸ்டே பண்ணியிருக்கான். அந்த யூ இதை பார்த்த உடனே ஹீரோனை பார்த்து, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சிஸ்டர், எனக்கு நைட்டில் ரொம்ப பயமாக இருந்துச்சா தனியாக தூங்க, அதான் நான் சென்னை வர சொன்னேன் ரூமுக்கு, நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இந்த சென்னை உடனே ஆமாம் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நான் கீழே தரையில் தான் படுத்து தூங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோனுக்கு டவுட் வரும்ல, தரையில் படுத்து தூங்கினவன் ட்ரெஸ் எப்படி பெட்டு மேலே போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தானே ஹீரோன் இருக்கும். நம்ம ஹீரோனும் நான் எதுவும் கண்டுக்கல விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடும் போது அவன் உடனே ஏன் இப்படி பேசுகிறன்ற மாதிரி கேட்குறான்னா, அப்போ ஹீரோனுக்கு மெசேஜ்லாம் வருது, கூ கிட்ட இருந்தா வருது. கூ என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட வெட்டிங் ட்ரெஸ்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை நீ பிக் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு ஷாப் லொக்கேஷன் அனுப்பி வச்சிருக்கேன், அந்த கடைக்கு போய் நீ பிக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோனும் அதை பார்த்தோன்னே சரி போறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. அப்போ ஹீரோனும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் நான் இங்கே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அவன் கேட்குறான் எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அதனால நான் இன்னைக்கு மாலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லும் போது அப்போ அந்த சென்னும் சரி போகிறது தான் போகிற, வெயிட் பண்ணு நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் மாலுக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோனை பார்த்து இதை சொல்லி முடிச்சோன்னே பக்கத்தில் இந்த யூ வந்து இவனோட கையை பிடிக்க வருவாளா. அப்போ உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, நீயும் என் கூட வா, அப்படியே உனக்கும் எதனா பர்ச்சேஸ் பண்ணிட்டு உன்னோட வீட்டில் நான் உன்னை போய் ட்ராப் பண்ணி விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இந்த யூவும் ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு மாலுக்கு போகிறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சென் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் காரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறான். நம்ம ஹீரோயின் தானே எப்பயுமே சென் பக்கத்தில் உட்காருவாங்க, இந்த டைமும் போய் உட்காரலான்ற மாதிரி டோரு திறக்க போறாங்க. ஆனால் இந்த யூ முந்திக்கிறா. இவ பண்றதுலாம் பார்த்தா இனிமே இவன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே நிற்கிறது தெரிஞ்சுமே ஹீரோயினை பார்த்துட்டு நான் தான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி சைடில் ஒரு லுக்கு விட்டுட்டு உள்ள போய் உட்காந்து டோரை சாத்திக்கிறா. நம்ம ஹீரோனும் சரி எப்படின்னா உட்காந்து தோலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே சண்டைலாம் அங்கே போடவே இல்லை. நம்ம ஹீரோயின் பேக் சீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. இதை சென்னும் பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட அந்த செக்ரட்டரியை பார்த்து அவன் கேட்கவே இல்லை. நம்ம ஹீரோயின் கிட்டேயும் எதுவும் பேசலை. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு போயிட்டாங்களா. நம்ம ஹீரோயின் வந்து கூ ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சிருப்பார்ல, அந்த மால்லேயே அந்த ஷாப்புக்கு போயிட்டு அவளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. கூ பேரையும் சொல்கிறா. அதை கேட்டோன்னே அந்த ஸ்டாஃபும் மேடம் உங்களுக்காக தான் நிறைய டிசைன்ஸ் உள்ளே இருக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம், எல்லாமே
எல்லாமே டாப் டிசைன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் சரி வாங்க சூஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதில் ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குமோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்த உடனே இந்த சென் கூட இருந்தது அவங்களுக்கு ஞாபகம் வருது. சென் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனை லவ் பண்ணும் போதெல்லாம் நம்ம ஹீரோனை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருப்பான், ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பான். நம்ம ஹீரோனை பார்த்து உன்னை எப்போ மேரேஜ் பண்ணிப்பேன்னு எனக்கு தோணிட்டே இருக்குது அப்படிலாம் சொல்லியிருப்பான். அதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு தோணிட்டே இருக்குது. ஆனால் நாள் போக போக நம்ம ஹீரோயின் அவன் வெறுத்துட்டான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நினச்சிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு வந்து இந்த சென் வரான், கூடவே இந்த யூ வரா. இந்த யூக்கு தான் நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்திருப்பான் போல. இவன் பார்த்தோன்னு ஹீரோயின் பார்த்து என்ன வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்க, நான் ஆல்ரெடி எனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு ஒரு கவுன் எடுத்து வச்சுட்டேன், தேவையில்லாமல் செலக்ட் பண்ணி ஏதோ போடுன்ற பேரில் என்னை வந்து அசிங்கப்படுத்திடாத அன்னைக்கு ஸ்டேஜில் வந்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் டே தள்ளி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பான்ல, வேற டே தள்ளி வச்சிருப்பான் போல மேரேஜ்க்காக. அப்போ இவன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், நீ வேற ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனே அதெல்லாம் கண்டுக்கல, நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கே இருக்க ஸ்டாஃபை பார்த்து எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை ட்ரையல் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மேடம் கிட்ட சொல்ல அங்கே இருக்க ஸ்டாஃபும் வந்து உடனே என்ன சொல்கிறாங்கன்னா சரி வாங்க மேடம் இந்த பக்கம் வாங்க, அந்த ட்ரெஸ்ஸை நான் உங்களுக்கு கொண்டு வரேன், நீங்கள் ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அதெல்லாம் போட்டு விட்டுறாங்க. நம்ம ஹீரோன் அதை போட்டுட்டு கீழே இறங்கி வராங்களா, அந்த செயின் பார்க்குறான். பார்த்த உடனே அட நல்லா இருக்கே இதுவும் அப்படின்ற மாதிரி தான் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த யூவும் பக்கத்தில் உட்காந்துட்டு வெறுப்புலேயே பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோனை. அப்போ ஹீரோனுக்கு பின்னாடி ஜிப் போட முடியலையா, அந்த ஸ்டாஃப் ட்ரை பண்ணுறாங்க ஜிப் போடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால அது போடவே முடியல, அது ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகிடுச்சு, டைட்டாக இருக்குது. நம்ம ஹீரோனும் போடலான்னு பார்க்குறாங்க. அந்த செயின் உடனே எந்திரிச்சு வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை டச் பண்ணலான்னு பின்னாடி வந்து அந்த ஜிப் போடுறதுக்கு வரேன்னா நம்ம ஹீரோனே நீ யாரா இனிமேல் என்ன டச் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்து அவனை முறைக்கிறாங்க. அவனை உடனே என்ன ஏன் முறைக்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கே ஒரு நிமிஷம் புரியல இவன் ஏன் என்ன முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த யூ உடனே என்ன பண்ணுறான்னா ஐயோ சென்னை எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு முடியல, எனக்கு ஏதோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாளா. இவனும் உடனே அங்கே இருக்கிற ஹீரோனை விட்டுட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூ வந்து அங்கேயே தூக்கிக்கிட்டு சரி உனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லு, வயிறு வலிக்குதா போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு அந்த யூவை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். நம்ம ஹீரோன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட வருத்தப்படல. அப்போ அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் என்ன மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் ஒன்னே இல்லை அவன்லாம் என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறாங்களா. அப்போ ரிசப்ஷனில் வந்து நம்ம ஹீரோயினுக்காக ஒரு பார்சல் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா அதில் ஒரு லெட்டர் இருக்கு. கூதான் அனுப்பிச்சிருப்பார் போல. கு என்ன சொல்லியிருக்காருன்னா உன்னோட வெட்டிங் ட்ரெஸ் நீ சூஸ் பண்ணிட்டியாமா, சரி அடுத்த வேலையா நம்மளோட மேரேஜ்க்கு எந்த கெஸ்ட்டெல்லாம் இன்வைட் பண்ணலான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதனால உனக்கு யார் தோணுதோ அவங்கள சூஸ் பண்ணி அனுப்பு, அவங்கள வந்து நம்ம வெட்டிங் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோனோட முடிவுக்கு அவர் வெயிட் பண்ணுறாருல, அதனால ஹீரோனுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்துக்கு செயின் வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து என்ன கெஸ்ட்டோட லிஸ்ட்டெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருப்ப போல, அதெல்லாம் நீ பண்ண தேவையில்ல, நம்ம மேரேஜ்க்கு யார் வரணும் நான் முடிவு பண்ணிக்கிட்டேன், நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, உன் இஷ்டத்துக்கு யாரையோ மேரேஜ்க்கு கூப்பிட்டு வச்சுட்டு என்ன அசிங்கப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட அந்த வெட்டிங் லிஸ்ட்டெல்லாம் அவன் ஏதோ கொடுத்துட்டு போகிறான். நம்ம ஹீரோனுக்கு அதெல்லாம் பார்த்த உடனே இது எதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. உடனே அவன் போகும்போது அவனை பார்த்து ஒரு நிமிஷம் நில்லுங்க, எனக்கு இந்த ஜாபை ரிசைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன்மெண்ட் லெட்டரை கொடுக்குறாங்க. அப்போ அதை பார்த்தோன்னே என்னது ரிசைன் பண்ணுறியா, நீ எதுக்காக தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுகிட்டே இருக்க, நீ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அந்த இடத்துக்கு அந்த யூ வந்துட்டு இந்த சென்னோட கையை பிடிச்சிட்டே இருக்கா. சும்மா கொஞ்ச நேரம் கூட விட மாட்டா. நம்ம இருந்தோன்னே அது எப்படி நான் இனிமேல் இங்கே வேலை செய்கிறது, நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ல, அதனால எனக்கு இந்த வேலைலாம் சரி வராது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை பார்த்தவனும் ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, மேரேஜ் ஆன அப்புறம் வீட்லேயே உட்காந்துக்கணும்னு நினச்சிட்டியா, சரி ஓகே உனக்காக தான் ஆசைன்னா நான் சைன் போட்டு கொடுத்துட்றேன். ஆனால் ஒன்று இனிமேல் உன்னோட போஸ்டிங் வைஸ் பிரசிடென்ட்ன்ற போஸ்டிங் வந்து கண்டிப்பாக அது என்னோட செக்ரட்டரிக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு விட்டுடுறான். போட்டது மட்டும் இல்லாமல் இது காண்டில் தூக்கி போட்டுற மாதிரி இந்த வச்சுக்கோன்ற மாதிரி டேபிள் அவன் தூக்கி போட்டுடுறான் எல்லாத்தையும். நம்ம இன்னும் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் என்னோட ஜாப் தானே, கண்டிப்பாக நான் அந்த யூ கிட்டே கொடுக்குறேன், இனிமேல் யூவே உன்னை நல்லா பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடி இதுங்க ரெண்டும் என்ன பண்ணுதுங்கன்னா நாங்கள் எதுக்கு இந்த ரூமில் என்ன பண்ணுறோம், நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு சென் கிளம்பும் போது இந்த யூவும் அந்த சென்னோட கையை பிடிச்சிக்கிட்டே கூட ஆடிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்த்தா கோவம் வருது. இருந்தாலும் எனக்கு இனிமேல் இந்த லைஃப் ஓவர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் வீசாலாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அதை எடுத்துட்டு இன்னொரு இந்த ஊரை விட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ரெடியாக இருக்காங்க. அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க. அவங்க ரூமில் எதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமான திங்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் பேக் பண்ணிடுறாங்க. இதில் என்ன விஷயம்னா இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோனோட மேரேஜ், அதுவும் யார் கூடனா இந்த ஃபூ கூட நடக்க வேண்டிய மேரேஜ், இந்த பாய் ஃப்ரெண்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் இன்னைக்கு ஊரை விட்டு கிளம்புறாங்களே
லெக்குவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. இது தெரியாமல் இந்த ஃபூ என்ன பண்ணுறேன்னா அங்கே மேரேஜுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போகும்போது நினச்சி பார்க்குறாங்க இந்த ஃபூ கூட எப்படிலாம் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்க அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பாஸ்ட் அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு கிளம்புறாங்க. இனிமேல் அவன் கூட வாழ்ந்தா அவன் வந்து வீட்டுக்கு மறுபடியும் இந்த செக்ரட்டரி தானே கூட்டிகிட்டு வருவான். இந்த வாழ்க்கை எதுக்குன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் கார்லேருந்து அங்கே கிளம்பிடுறாங்க. அப்போது ஹீரோயின் கிளம்பும் போது ஹீரோயினை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஃபூ வந்து காரை அனுப்பிச்சிருக்கான். ஏன்னா ஃபூ தான் மேரேஜ் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல இன்னைக்கு. அவன் ஒரு பக்கம் சர்ச்சில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வேண்டிய கெஸ்ட்டை மட்டும் இன்வைட் பண்ணி அவனுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இன்வைட் பண்ணி அவனோட மேரேஜ் அவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணுமா. ஹீரோயின் ஆசைப்படி ஒன்று கூட அங்கே நடக்கக்கூடாதான். அவன் ஸ்டேஜில் பொக்கே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினுக்காக. நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணதா கார் போயிருக்கே. அப்போ இந்த இவன் கானில் பார்த்துட்டு இருக்கா. ஓ இவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னா என்னோட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்கவங்களும் நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிடுறாங்க. இப்போ வந்து பிரைடை வெல்கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெல்கம் பண்ணி கைத்தட்டிலாம் கூப்பிடும் போது அந்த இடத்துல வந்து எல்லாம் வெயிட் பண்ணுறது தான் மிச்சம். நம்ம ஹீரோயின் தான் வரவே இல்லையே. ஆல்ரெடி ஊரை விட்டு கிளம்பிட்டாங்களே. அப்புறம் எப்படி ஹீரோயின் வருவாங்க? கதுவே பார்த்தா ஹீரோயின் வரல. ஹீரோயினுக்கு பதிலாக ஹீரோனோட மேனேஜர் தான் வராரு. அதாவது கார் அனுப்பிச்சிருப்பாங்களா பிக்கப் பண்ண. அந்த மேனேஜர் வந்துட்டு பாஸ் அங்கே இல்லை பாஸ் மேடம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஃபூக்கா சரியான ஷாக்கு. என்ன சொல்கிற? இதுக்காக தான் அவள் 8 வருஷமாக வெயிட் பண்ணா. இந்த நாளுக்காக தான் அவள் அவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தா. அப்படிலாம் அவள் விட்டு போக மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த மேனேஜர் வந்து ஃபூக்கிட்ட சொல்லிடுறான். இல்லை பாஸ் நான் நல்லாவே தேடி பார்த்துட்டு மேடம் அங்கே இல்லை. ஒரு இடத்துல கூட நான் விடாமல் தேடி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ தான் இந்த ஃபூக்கு பயமாக இருக்குது. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கால் பண்ணுறான் ஃபோன் எடுத்து. ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே கால் போகுது. நம்ம ஹீரோயின் இப்போ தான் கார்லேயே போயிட்டுருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு. காலை பார்த்துமே நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்க கூட இல்லை. எதுக்கு நம்ம இவன்ட்ட பேசணும், நம்மளோட வாழ்க்கையை இவன் கூட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்காமல் அவனோட காலை கட் பண்ணி விட்டுடுறாங்க. இதுதான் நம்ம ஹீரோயின் அவனுக்கு கொடுத்த கரெக்டான ரிவெஞ்ச். வாய்ஸ் மெசேஜ் வேறு அனுப்புகிறான். எதுக்கடி நீ வெட்டிங்க்கு வரல அப்படின்ற மாதிரி மெசேஜ்லாம் அனுப்புகிறான். நம்ம ஹீரோயின் பார்க்கவே இல்லை. எப்பயுமே இந்த மாதிரி டைமில் என்ன நடக்கும்? நம்ம ஹீரோயினை தான் இந்த மாதிரி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்லாம் விட்டுட்டு போவான் ஏமாத்திட்டு நம்ம ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் ரிவெஞ்ச் கொடுத்துட்டாங்க. இவனை வந்து வெட்டிங் ஹாலில் வந்து மெயின் ஸ்டேஜில் அசிங்கப்படுற மாதிரி நிற்க வச்சு அவனுக்கு வேண்டிய தண்டனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த டைமில் இந்த யூ வர ஸ்டேஜுக்கு மேலே வந்து இவன் கையை பிடிச்சி அவங்க தான் வரல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்க யூ வரனே கோவத்தில் தூரப்போ உன்னால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கையில் இருக்க பொக்கையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவள் கையும் தள்ளி விட்டுடுறான். அது எப்படியோ ஹீரோயின் வந்து இவ்வளோ வருஷமா இருந்தப்போ அவளோட அருமை தெரியல. ஹீரோயின் போன அப்புறம் இந்த மேரேஜ் கேன்சல் நான் அவளை தேட போறேன்னு சொல்லிட்டு குடுகுடு நாங்கள் வந்து ஓடுறான். அந்த யூவை கூட கண்டுக்காம இவ்வளோ நாளா யூ கூட சுற்றிட்டு இருந்தானே நம்ம ஹீரோயின் இருக்கும்போது வெறுப்பேற்றிக்கிட்டு. அப்பெல்லாம் அவனுக்கு தெரியல. வீட்டுக்குலாம் போய் பார்க்குறான். நம்ம ஹீரோனோட திங்ஸ் ஒன்று கூட இல்லை. பெட்ரூமில் ஒன்றுமே காணும். நம்ம ஹீரோயினுமே உள்ளே இல்லை. எங்கே போனானே தெரியல. இந்த பாத்ரூம்லலாம் நம்ம ஹீரோனோட திங்ஸ் எல்லாம் இருக்குமா அதாவது இருக்கான்னு செக் பண்ணால் அது கூட ஒன்றுமே இல்லை. நம்ம ஹீரோனோட திங்ஸு ஹீரோனோட திங்ஸ் மட்டும் தான் இருக்குது. எனக்கு வேற இப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோயின் வீட்லேயும் இல்லை மேரேஜுக்கும் வரல. அவள் எங்கே தான் போனான்ட்டு எதுவுமே தெரியல. மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவங்க இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஊரை கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துட்டு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இந்த ஊருக்கு நான் எப்போ வருவேன்னு தெரியாது. இதுக்கு மேலே இதெல்லாம் மறந்துடணும். என் லைஃப்பில் இருக்க பாஸ்ட் எல்லாத்தையும் நான் மறந்து என்னோட லைஃப்பை நியூவாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஃபோனில் எடுத்து எல்லா மெசேஜும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு கடைசியாக ஃபூக்கு வந்து நான் உங்க கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே எதுவுமே பேசல. அவன் கான்டாக்டையும் பிளாக் பண்ணி விட்டுடுறாங்க. அப்போ இதை பார்த்து அவன் உடனே என்ன பிரேக்கப் பண்ணிக்கிறியா, எதுக்காக என்ன பிரேக்கப் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தில் வந்து ஹீரோயின் கிட்ட வாய்ஸ் மெசேஜ் போடுறான். அந்த மெசேஜ் வந்து நம்ம ஹீரோனுக்கு போகவே இல்லை. அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே அவன் நம்மளை பிளாக் பண்ணிட்டா. என்னையே பிளாக்கும் பண்ணிட்டியா, எதுக்கு பிரேக்கப் பண்ணன்னு தெரியல, எங்கே போனேன்னு தெரியல, இதில் வேற பிளாக் வேற என்ன பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் மேனேஜருக்கு கால் பண்ணி எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு புரியாது. இந்த உலகத்தில் எங்கே என்னோட சூ இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சி எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்பயே வரணும், எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்னு இவனோட மேனேஜர் கிட்ட கத்திட்டு இருக்கான் ஃபோனில். அதுக்கப்புறம் இவன் வந்து இந்த வீட்டை சுற்றி பார்க்கும்போது அவனுக்கு இப்போ தான் நம்ம ஹீரோனோட ஞாபகம்லாம் வந்துட்டு போகுது. நம்ம ஹீரோன் கிட்ட ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தோம், லவ் பண்ணும்போது எப்படிலாம் இருந்தோம் இந்த 8 வருஷத்துக்கு ஸ்டார்டிங்கில் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்துட்டு போக போக நம்ம ஏன் அவளை வெறுத்தோம் அப்படின்ற மாதிரி அவனே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு தோணுது ஒருவேளை இந்த செக்ரட்டரியால் தான் நம்ம இப்படி ஆயிருப்போமோ அப்படின்ற மாதிரியும் நினைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இவனுக்கு டெக்ஸ்ட்டில் அனுப்பிச்சிடுறாங்க. இவனோட மேனேஜர் என்ன அனுப்புகிறாங்கன்னா மேடம் வந்து 5 மணிக்கு ஹாங்காங் ஃப்ளைட்டை பிடிச்சி ஹாங்காங்க்கு போக போகிறாங்க. அது மட்டும் இல்லை அங்கே அவங்க வந்து யாரையும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களாம் அப்படின்ற அந்த மெசேஜை பார்த்த உடனே இவனுக்கு புரியல. என்னது என்னை விட்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே போய் எவனே மேரேஜ் பண்ணிக்க போகிறாளா, அது எப்படி முடியும், எப்படி அவன் என்னை விட்டுட்டு போகலாம் முதல்ல, அதுவும் இல்லாமல் மேரேஜ் வேறு
அக்செப்ட் பண்ணிக்கிறாளா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை உடனே எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். 5 மணிக்கு தானே ஃப்ளைட்டு, நான் இப்பயே உடனே வரேன், உன்னை வந்து போக விட மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான், நீ யாரை மேரேஜ் பண்ணிக்கிறேன் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, 5 o'clock ஆக போது. நம்ம ஹீரோயின் அங்க வந்து கிளம்பவே ஆரம்பிச்சிடுறாங்க, ஃப்ளைட்டையும் பிடிச்சிடுறாங்க. அப்போ இவனும் வேக வேகமா கார் ஓடிட்டு வரான். ஆனா அங்க ஒரு யூஸும் இல்லை, ஏன்னா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஃப்ளைட்டை பிடிச்சிட்டாங்க. இவன் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறான், நம்ம ஹீரோயின் கிடைக்கல. அங்கே ஃப்ளைட்டும் போயிடுச்சு, எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவன் ½ hour ஆல்ரெடி லேட்டாக தான் வந்திருப்பான். அங்கே ரொம்ப நேரம் தேடியும் நம்ம ஹீரோயின் கிடைக்கலையா, அதனால அவனும் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே போய் லேண்டும் ஆகிடுறாங்க ஹாங்காங்கில். அப்போ ஹீரோனை வெல்கம் பண்ண வரதே கூ தான். கூ வந்துட்டு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்குறான். அது மட்டும் இல்லை, இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ, இவர் தான் நம்ம ஹீரோனை மேரேஜ்மே பண்ணிப்பார். அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இவங்க 2 பேர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லை, இவங்க மட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இவங்களோட ஃபேமிலியுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால தான் இவங்களோட ஃபேமிலி 2 பேருமே வந்து இவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ண யோசிச்சிருப்பாங்க. இதெல்லாம் விளாண்டதுலாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. சின்ன வயசுல இந்த கூ என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து இவர் கையாலே ஒரு பேப்பர் ரிங் ரெடி பண்ணி நம்ம ஹீரோயின் கையில் போட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் உன்னை வந்து எப்பயுமே நல்லா பார்த்துப்பேன், உன்னோட விஷ் தான் என்னோட விஷயம், உன் ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட ஆசையும் சொல்லிட்டு இந்த கூ சின்ன வயசுலேயே வந்து ஏகப்பட்ட லவ் டயலாகை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயினை அதுக்கு சலிச்சவங்க இல்லை, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்போ நானும் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கூவை பார்த்தோன்னே இதெல்லாம் சொல்லும் போது தான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது, அட நீயா என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு 2 பேருக்கும் அதில் ஞாபகம் வந்தோடனே அப்போ கூ சொல்லியிருப்பாரு, ஆமாம் அது நான் தான், சரிவா என்னோட அம்மா அப்பாலாம் உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க, நான் உன்னை முதல்ல எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோன் முதல்ல இதை எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம நடந்த விஷயம் தான் இது அவங்களோட ஃபேமிலி டிசைட் பண்ணது தான். நம்ம ஹீரோனை வீட்டுக்கு போயிடுறாங்க, ஹீரோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அப்போ கூவோட அம்மா நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே, நீ வந்துட்டியா ஜூ, நான் உன்னை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது, இவ்வளோ பெருசாக வளர்ந்தது மட்டும் இல்லை, குட்டி வயசில் அழகாக இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், இதுக்கு மேலே நம்ம ஒரு ஃபேமிலியாகவே மாற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்கும் போதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அவங்க வேறு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இதை என்னோட கிஃப்ட் உனக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறது, இதுக்கப்புறம் நான் உனக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பேன், நீ அதெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இருணும், ஏன் ஆண்டி அதுக்குள்ளே இவ்வளோ காஸ்ட்லியானதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு கோட் அம்மா வந்து ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா அந்த கிஃப்ட்டை காஸ்ட்லின்னு சொல்கிற, நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிற, அது மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் எனக்கு பேரம் பேத்தியெல்லாம் கொடுக்க போகிற, அவங்களெல்லாம் நல்லா பார்த்துமே தெரியுமா, இவ்வளோ ஆசையாக இருக்கேன், நீ இந்த கிஃப்ட்டை போய் காஸ்ட்லின்னு சொல்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அப்போ கோ ஒன்று ஹீரோனை பார்த்து, நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத, அம்மா சந்தோஷத்தில் அவங்க மனசில் இருக்கிறத அப்படியே வெளியே சொல்லிடுறாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி கோ சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கும் அவங்களோட ஆசையை தானே சொன்னாங்க, இதெல்லாம் நடக்கிறது தானேன்ற மாதிரி ஹீரோனு வந்து பரவாயில்ல எனக்கு இது சந்தோஷமாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னா வந்து நம்ம ஹீரோன் வந்திருப்பாங்கல்ல, சென் கூட ஏர்போர்ட்டில் எல்லா இடத்துலையும் தேடியும் நம்ம ஹீரோன் கிடைக்கலன்னு தெரிஞ்சோடனே அவன் உடனே எனக்கும் வந்து ஹாங்காங்க்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடு, நானும் அங்கே போகிறேன், அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நான் அவளை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ளைட்டை புக் பண்ணி அப்பயே கிளம்பியிருப்பான். அந்த டைமில் தான் நம்ம ஹீரோன் போய் ரீச்சும் ஆயிருப்பாங்க. போன உடனே வந்து ஊரில் அவங்க மம்மிக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து இல்லை கூவே உன்னை வந்து பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான், நீ அவனை ஃபஸ்ட்டு பார்த்து அவன்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசு, நீங்கள் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோன் உடனே அம்மா அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோன் பார்த்து அவங்க சொல்கிறாங்க அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோனும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூவை மீட் பண்ணியிருப்பாங்க, கூவோட அம்மா வீட்டுக்கு போய் பேசியிருப்பாங்க, அதில் வந்து நடந்துருக்கு. அதுக்கப்புறமா கூவும் ஹீரோயின் எங்கே போகிறாங்கன்னா ஒரு கடைக்கு தான் போகிறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ஆல்ரெடி ஒரு வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்களே, அதே டிசைன் வந்து இந்த ஹாங்காங்கில் இருக்கு போல, அந்த டிசைனை தான் இங்கே போய் வாங்க போயிருப்பாங்க. கடைக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இதை பார்த்த கூவும் ஆமாம் உன்னோட ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது, உன்னோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது, நீ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோனை பார்த்து அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான். அதுவும் நம்ம ஹீரோனோட கண்ணெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நான் உனக்கு போய் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறானா. நம்ம ஹீரோனும் சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் நம்ம கூக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் யாரோ கதவு தட்டுறாங்களா, ஹீரோனும் கூ தான் வந்திருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு கதவு வேக வேகமாக போய் திறக்கிறாங்க. ஆனால் திறந்து பார்த்தா அந்த பக்கம் செயின் வந்து நிற்கிறான். செயின் வந்து நம்ம ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான் போல, வந்து நின்றுக்கிட்டு முறைச்சிக்கிட்டே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பேசணுன்னே முதல்ல புரியல. ஹீரோனை பார்க்கும்போது ஹீரோன் ஒன்னே சொல்கிறாங்க, எதுக்கு இங்கே வந்திருக்க, நான் வந்து உன்னை வானே சொல்லலையே, நான் தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தானே வந்தேன், அதை விட்டுட்டு இங்கே வந்து நின்றுட்டு
இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் கேட்குறான், என்ன எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி பேசுகிற, நான் உன்னை லவ் பண்ணேன், 8 வருஷமாக லவ் பண்ணேன், இப்படி திடீர்னு விட்டுட்டு போயிட்டு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நின்றுட்டு இருக்க, மேரேஜ் ஆகல என்ன இப்படி தான் தனியாக விட்டுட்டு போவியா, ஏன் இப்படி போன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் வந்து சொல்லிட்டாங்க, நான் தான் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒத்துக்கவே மாட்டான். இல்லை நான் உன்னை தான் லவ் பண்ணேன்னு சொல்லும்போது ஹீரோன் சொல்கிறாங்க, உனக்கு ஆல்ரெடி நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், ஊரை விட்டு வரும்போதே உனக்கு பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேனே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் கேட்குறான், நீ மெசேஜ் பண்ணால் அது உண்மையாயிருமா, நான் அதை நம்ப மாட்டேன், நீ ஏதோ கோவத்தில் தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் சொல்கிறாங்க, நான் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணதுனால தான் நீ அப்படி நினச்சிட்டு இருக்கியா, அப்போ சரி விடு, உன்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்கிறேன், நான் இப்போ சொல்கிறேன் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன், இனிமேல் என்னை வந்து தொல்லை பண்ணாத, எனக்கு வேறு லைஃப் இருக்குன்ற மாதிரி ஹீரோன் சொல்கிறாங்க. அவன் ஒத்துக்கல. அப்போ கூட என்ன சொல்கிறான்னா, நல்லா புரிஞ்சு தான் பேசுறியா, என்னோட லவ்வை இப்படி தான் தூக்கி போட்டுட்டு போவியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன் வேற மறுபடியும் போய் ஃபோர்ஸ் பண்ணுறான். அப்போல்லாம் நான் விட மாட்டேன் உன்னை, நீ என் கூட தான் வந்தாகணுன்ற மாதிரி ஹீரோன் கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்படி நான் வந்து உன்னை விட மாட்டேன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி இழுக்கும் போது கு அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை எடுத்து தள்ளி விடுறாரு. அப்போ தான் கு கேட்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ யாரு அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து வேற, உனக்கு எல்லாம் ஓகேவா, அவனை எதுவும் பண்ணல, கரெக்டான டைமுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த செயின் வந்து எதுவும் பேச முடியாமல் நின்றுட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினச்சிட்டு எதுவும் பேசாமல் தங்கி தங்கி நிற்கிறான். அப்போ குவோ எவ்வளோ சொல்கிறாரு. அப்போ செயின் சொல்கிறான், ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல நீங்க இந்த வெளியே போ அப்படின்னு குவோ பார்த்து வெளியே போன்னு சொல்ல நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, அம்மா நீ யாரு எங்கள் 2 பேருக்குள்ளே வரத்துக்கு, உன் கூட இந்த ரிலேஷன்ஷிப் எப்பயும் முடிஞ்சிருச்சு, அவர் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த சென்னால் ஏதோ சொல்ல முடியல, என்னது உன் ஃபியூச்சர் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவப்பட்டுட்டு பக்கத்தில் இருக்க கூவோட கணத்தில் ஒரு அறையை விட்டுறானா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வருது. அப்போ கூ சொல்கிறாரு, நீ தேவையில்லாமல் என் மேலே கை வைக்கிற, நீ இதே மாதிரி திரும்ப திரும்ப எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உனக்கு அடி கொடுப்பேன், அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கூ மிரட்ட மட்டும்தான் செய்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா, நீ என்னைய மிரட்டியான்னு சொல்லிட்டு மறுபடியும் கை வாங்க போகிறானா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்தது, அவனை அங்கேயே அடிச்சு விட்டுறாங்க. அப்போ அவனு கண்ணுல கை வச்சுக்கிட்டு, என்னது நீ என்ன அடிச்சிட்டியா, இவனுக்காக நீ ஏன் அடிச்சிட்டியா அப்படின்னு மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, டேய் என்னடா அவனுக்காக அடிச்சுட்டேன்னு சொல்கிற, நான் தான் சொன்னல நீ என்னோட பாஸ்ட் தான், உன் கூட இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு, இவர் தான் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், ஏன் கண்ணு முன்னாடியே என்னோட ஹஸ்பண்டை வந்து அடிப்பியான்ற மாதிரி மிரட்டி விடுவோம். அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து உங்ககிட்ட பேசி இனிமேல் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து கூவை கூட்டிகிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கூவும் ஹீரோனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. சென்னுக்கு அங்கே என்ன பண்ணணும்னு புரியல. 2 பேரும் போயிட்டாங்கன்ற மாதிரி அவனும் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கான், அவன் பண்ண தப்பெல்லாம் நினச்சிக்கிட்டு. இருந்தாலும் அழுதவன் வந்து இல்லை அப்படிலாம் நம்ம ஈஸியாக விட்டு கொடுத்துடக்கூடாது, அவள் என்னோட உயிர் அப்படின்னமா சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் உடனே போய் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்புறானா. அப்போ நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி ஷாப் போயிட்டு வெளியே போயிருப்பாங்க, காரை எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பாங்க. இவனும் ஹீரோவும் போகிற காரை பார்த்துட்டு அந்த காரை உடனே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட காரை எடுத்துகிட்டு வேகமாக போகலான்னு சொல்லிட்டு இவனுமே வந்து நம்ம ஹீரோயின் போகிற காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்போ இவன் வந்து ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது அப்போ நடுவில் ஏதோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்க மாதிரி இருக்குது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன அங்கே இப்படி இருக்குது, கூட்டமாக இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு ஊற்று பார்த்தா அங்கே ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல, யாருக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கும், இதில் வேற இவங்க போன காரை வேற காணுமே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா முன்னாடி போன ஹீரோயின் கார் வந்து ஃபயர் ஆயிருது. அதை கண்டுபிடிச்ச ஒன்று, ஐயோ அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, சூக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே ஓடி போய் பார்க்குறான். ஆனால் ஃபயர் ஆகுதுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து அவனை உள்ளே விடவே மாட்டாங்க. என்ன கார் ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோவை போன கார் வேற இப்படி எரிஞ்சிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ செத்துட்டாலான்ற மாதிரி பார்க்கும்போது அதே மாதிரி கீழே பார்த்தா நம்ம ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்ஸுக்கு தானே போயிருப்பாங்க, பின்னாடி வெட்டிங் ஷால் போடுவாங்கல்ல, அந்த ஷால் வந்து கீழே ரொம்ப பிளட்டோடு இருக்குது. அதை பார்த்தவனும் போச்சு, உண்மையாகவே இறந்துட்டா போல, இப்படி அவளோட ஷாலே பிளட்டோடு இருக்குது, ஃபயரில் அவள் மாட்டிக்கிட்டா. அப்போ அங்கே பிளாஸ்ட்லாம் ஆகுதா அந்த கார் வந்து. அதை பார்த்தோன்னே அவன் வந்து உடனே நினச்சி பார்க்குறான். ஏன்னா ஹீரோயின் வந்து அவன் கூட எவ்வளோலாம் ஜாலியாக இருந்திருப்பா, எப்படிலாம் இருந்திருப்பான்றது நினச்சி பார்த்து அந்த துணியை தொட்டு பார்த்தா அவ்வளோ ரத்தம். அதனால என்ன பண்ணுன்னு புரியல. அதை பார்த்த உடனே என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த அதிர்ச்சி தாங்காமல் மயங்கி விழுந்துடுறான். அப்போ அவனை ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டுமே அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. என்னன்னு பார்த்தா 5 வருஷம் ஓடிடுது. 5 வருஷமாக அவன் கோமாவில் இருந்திருக்கான். கோமாவில் இருந்து இப்போ தான் அவன் கண்ணே திறக்கிறான். எந்திரிக்கும் போது ஜூ அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்திட்டே வந்து எந்திரிக்கிறானா. அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது முன்னாடி மேனேஜர் தான் நின்றுட்டு இருக்காரு. மேனேஜர் வந்து இப்படி சென்னை எழுந்திரிச்சதை பார்த்த உடனே, பாஸ் எவ்வளோ வருஷம் கழிச்சு எந்திரிச்சிருக்கீங்க, நல்ல வேலை நீங்கள் எப்பயாவது எந்திரிச்சிங்களே, நான் கூட இப்போ தான் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன், உங்களுக்கு உடம்பு நல்லா ஆச்சு அப்படின்னமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் அவனுக்கு இந்த மேனேஜர் சொல்கிறது எதுவுமே காதலே விழலை. அவனை பொறுத்த வரைக்கும் ஜூ உயிரோட இருக்கல
இல்லையா, என்னாச்சு அவளுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கான். அப்போ மேனேஜர் வந்து பாஸ் அது உங்களுக்கு சொல்லணும், இன்னொன்று உங்களை பார்க்கறதுக்காக ஜூவோட ஃபியான்சி இருந்தார்ல கு, அவர் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போது சென்னா எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் ஜூக்கு என்னதான் ஆச்சு, அவள் இருக்காளா இல்லையா, செத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க அங்கேயே உட்காந்துக்கிட்டு. சரி நான் அவன்கிட்ட போய் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கு வெளியே வெயிட் பண்ணுறான்னு தெரிஞ்சோடனே வெளியே வேகமாக எந்திரிச்சு ஓடுறாரு. கோமாலேருந்து எந்திரிச்சவர் மேனேஜரா என்ன பாஸ் அதுக்குள்ளே ஓடுறீங்க அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ வெளியே போன உடனே இவன் வந்து குவோட ஷர்ட் எல்லாம் பிடிச்சி, டேய் என்னடா ஆச்சு, இத்தனை வருஷமா என்னடா ஆச்சு சொல்லுடா, உயிரோட இருக்காளா இல்லையா ஜூக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிச்சி குளிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்ட குவோ என்ன சொல்றாருன்னா, ஆமா ஜூ வந்து உண்மையாவே இறந்து போயிட்டா, அந்த கார் ஆக்சிடென்ட்ல அவள் இறந்துட்டா, என் கையில் இருக்கிறது கூட அவளோட டெத் சர்டிஃபிகேட் தான், நீயே வந்து நம்மளன்னா அதை பார்த்துக்கோ, அவள் நம்ம கூட இப்போ இல்லை, அவள் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லும் போது அவனுக்கு அதை கேட்டோன்னே என்னடா இது எழுந்திரிச்சுன்னு இப்படி சொல்றீங்க, ஜூ நான் பொழைச்சிருப்பான்னு நினைச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டெத் சர்டிஃபிகேட்லாம் பார்த்து கதறிட்டு இருக்கான். குவோ அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க தான் வந்திருப்பார் போல, என் வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் சென் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் செத்துட்டா அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ வச்சு நீ இறந்துட்ட, என்னால் இனிமேல் வந்து என்ன பண்ண முடியும், நீ இல்லாத உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறது, நான் உன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன்னோட அருமை எனக்கு அப்போ புரியலன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்து அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். என்னென்னா வீட்டுக்கு போயிட்டு தான் அங்கே உட்காந்து ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப நாளாக ஃபோட்டோவே நினச்சி அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குறான், நீ என்னை விட்டு போயிட்ட, என்னால் இருக்க முடியாது, நான் பண்ண தப்புக்கெல்லாம் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன், என் கூட வந்துரு, எப்படியாவது வந்துரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை ஃபோட்டோலாம் எடுத்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோனை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்போதான் புரிஞ்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கானா. அப்போ வந்து இவன் எப்படின்னா ஆஃபீஸ்க்கு போய் தானே ஆகணும், இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனால் நம்ம கு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆஃபீஸோட மீட்டிங், ஏன்னா வந்து மிங்ஸோன்ற ஒரு பெரிய குரூப் வளர்ந்துருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கார்லேருந்து இறங்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து இந்த 5 இயர்ஸில் மிங்ஸோன்ற ஒரு குரூப்போட ஃபவுண்டர் ஆகி அந்த குரூப்புக்கு பிரசிடென்ட் ஆகி அந்த குரூப்பை எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியப்படுத்த போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து மீட்டிங் போயிட்டு வந்திருப்பாங்களா, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து ஹீரோவை மீட் பண்ணுவாங்க. குக்கே ஒரு சந்தோஷம், வந்துட்டியா, உன்னை கொஞ்ச நாள் பிரிஞ்ச என்னால் இருக்க முடியல அப்படின்ற சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கவும் ஹீரோனும் அதான் நான் வந்துட்டேன்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது மீட்டிங்க்கு எல்லாம் ரெடி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு குவும் நீ என்ன சொல்றது, நீ கண்டுபிடிச்ச மிங்ஸு குரூப் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கு, அதோட பிரசிடென்ட் யாருன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க, நிறைய கம்பெனிஸோட பிரசிடென்ட்டை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் சென்னிதான் காட்டுறாங்க, அவனும் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கான்ல பிரசிடென்ட்டாக இருக்கானே, அவன் போயிட்டு அங்கேயும் போயிட்டு ஹீரோயின் ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது மேனேஜர் வந்து மிங்ஸுன்ற பெரிய குரூப்போட பிரசிடென்ட் வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க பாஸ், நீங்கள் வந்து தான் ஆகணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் அப்படின்னு சொல்லும் போது சென்னும் என்ன சொல்லணுன்னே தெரியல, அவனுக்கு மீட்டிங் போகணுமா வேணாமான்னு புரியல, ஏதோ இருக்கணுமேன்னு தான் இருந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு அவனை வரேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறானா. அப்புறம் ஹீரோயின் எங்கே இந்த இன்விடேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு அவனை போயிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் இருக்கிறத அங்கெல்லாம் பார்க்கல, உள்ளே போய் நடந்துகிட்டே இருக்கானா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஹீரோ கிட்ட பேசி முடிச்சு ஆப்போசிட் டைரக்ஷனில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவன் அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனை பின்னாடி இருந்து பார்த்துடுறான். அப்புறம் சைடில் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் தான்றது அவனுக்கே புரிஞ்சிருச்சு. பார்த்த உடனே வேகமாக ஹீரோயின் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி திருப்பி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் ஃபேஸை பார்த்தோன்னே அவனுக்கே ஷாக்கு, நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி அவனுக்கே ஷாக்காக இருக்குது. நம்ம ஹீரோயின் இவனை பார்த்தோன்னே இவன் எப்படா என்னை கண்டுபிடிச்சி இங்கே வந்தான், இவன் இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவனும் நம்ம ஹீரோனை பார்த்து நான் அவனை கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன், நீ சாகலையா உயிரோடு தான் இருக்கியா, நான் உனக்காக தான் வந்திருக்கேன், இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனா இல்லை நீங்கள் யார்கிட்டே தப்பாக பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் உதறி விட்டுறாங்க. ஆனால் உடனே நீ தானே ஜூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேயே கட்டி பிடிச்சி கொஞ்சம் ஆரம்பிச்சுடுறான், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு இல்லை சார் நீங்கள் வேற யாரையோ தப்பாக நினச்சி என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து யார் மேலே ரொம்ப ஃபீலிங் வச்சிருக்கீங்கன்னு புரியுது, ஆனால் நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுறீங்க, என் பேர் ஜூமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்டுட்டு ஒத்துக்க மாட்டான். இல்லை நீ பார்க்கறதுக்கு அப்படி என்னோட ஜூ மாதிரி தான் இருக்க, எனக்கு நல்லா தெரியும் நீ சாகலை, நீ என்னோட ஜூ தான், நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி அங்கேயே கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஹீரோனுக்கு கொடுக்க வேண்டிய ரிங்கு வந்து அவனோட பேக்கெட்டில் தான் வச்சுட்டு இருப்பானா. இன்னைக்கு ஹீரோன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த அப்புறமா நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ சாகலைன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்போ எல்லாத்தையும் மறந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன், நீயும் மறந்து நீ ஏற்றுக்கொண்டுமா சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோன் வந்து நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் வந்து சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க தான் இப்போ வளர்ந்து வர பாப்புலரான மிங்ஸு குரூப்போட பிரசிடென்ட்டா, அவங்க பேர் டீனா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவனுக்கே ஷாக்காக இருக்கு. என்ன டீனாவா, நான் ஜூன் நினைச்சேனே அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறான். அப்போ தான் ஹீரோனும் சொல்கிறாங்க ஆமாம் சார் என் பேர் டீனா தான், நான் வந்து மிங்ஸுன்ற குரூப்போட பிரசிடென்ட், நீங்கள் நினச்ச மாதிரி ஜூல நான் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோன் நினச்சி பார்க்குறாங்க என்னன்னா அன்றைக்கி உண்மையாகவே ஹீரோனோட கார் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆனால் அந்த ஆக்சிடென்ட்
ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோனும் ஹீரோவும் காரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து இந்த சென் வந்து ரொம்ப கத்திருப்பான்ல, அதை ஹீரோயின் பார்த்துக்கிட்டு கு கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இனிமேல் அவன் என்னை தொல்லையே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அவன்கிட்ட எதனா சொல்லி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் அந்த அதிர்ச்சியிலலாம் கோமாக்கே போயிருப்பான், 5 வருஷம் கோமாவில் இருந்திருப்பான். நம்ம ஹீரோனும் அதை பெருசாக எடுத்துருந்துருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களும் வந்து அவங்களோட லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் துரோகம் பண்ண வந்தானே, நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ அந்த சென்னும் வந்து ஓகே உங்க டீனா தான் போல அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாரு. நம்ம ஹீரோனும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ஃபார்முலா ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ சென்னு வந்து ஹீரோயின் போகிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இன்னுமே வந்து கிளாரிஃபை ஆகலை. இன்னுமே வந்து நம்ம ஹீரோயின் மேலே டவுட்டாக தான் இருக்குது, இப்போ கண்டிப்பாக ஜூவாக தான் இருப்பாளான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனவங்க கொஞ்சம் மறைஞ்சோன்னே ஐயோ இவனை நான் மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே, 5 வருஷம் ஒழுங்காக இருந்தது இவனுக்கு பத்தாது போல, திரும்ப வந்து என் லைஃப்பில் தொல்லை கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த செயின் போயிருப்பான்ல, நம்ம ஹீரோனை பற்றி நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கான். டீனான்னு இப்போ பேர் வச்சிருக்கிறது யார் இவங்க, மெங்ஸு குரூப் எப்போ தொடங்கியதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நிறைய ஃபைல்ஸ் அவனுக்கு கிடைச்சப்போ அவனுக்கு புரிஞ்சிடுது இது டீனாவே கிடையாது, இப்போ தான் அவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேர், இது அவங்களோட நியூ ஐடென்டிட்டி, கண்டிப்பாக அது ஜூவாக தான் இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறான். அப்போது ஹீரோன் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்களா, அந்த ஹோட்டலில் வந்து இந்த செக்ரட்டரி இருப்பாள் யூ, அவள் வந்து இப்போ நம்ம சென் கூட ஒர்க்கே பண்ணல, சென் வந்து அவளை துரத்தி அடிச்சிருப்பாரு, உன்னால் தான் எல்லா ப்ராப்ளம் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் சாதாரண ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காளா, நிறைய திட்டு வாங்கிட்டு இருக்கா அங்கே இருக்க மேனேஜர் கிட்ட, ஒழுங்காக ஒரு வேலை கூட பண்ண மாட்டியா, ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனை கரெக்டாக அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க. போயிட்டு ஒரு காஃபிலாம் ஆர்டர் கொடுத்துருப்பாங்களா. அப்போ ஹீரோனை பார்த்து இந்த யூ ஒன்னி இவ அந்த ஜூ தானே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா, இவ செத்துட்டான் தானே கேள்விப்பட்டேன், செத்தும் கூட என்னை தொல்லை கொடுக்க வந்துட்டாளா இங்கே அப்படின்ற மாதிரி அவ நினச்சிட்டு இருக்கா. இவளுக்கு ஹீரோன் மேலே அவ்வளோ ஒரு காண்டு, என்னதான் வந்து இவளை சென் கிட்ட இருந்து பிரிச்சாலும் இவளுக்கு அந்த லைஃப் கிடைக்கல, அதனால செம கோத்தில் இருக்கா. ஹீரோன் கிட்ட போயிட்டு எதனா பேசலான்னு போறாளா. ஹீரோன் கிட்ட போயிட்டு என்ன ஜூ இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நீ செத்துட்டேன்ல நினச்சேன், திடீர்னு உயிரோட வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபில்லங்கமாக ஹீரோனை பார்த்து கேட்குறா. நம்ம ஹீரோன் முதல்ல மறைக்கிறாங்க, நீங்கள் யாருக்கிட்டே தப்பாக நினச்சி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், என் பேர் டீனா, நான் ஒன்றும் ஜூ கிடையாது, கொஞ்சம் பார்த்து உங்கள் வார்த்தை என்கிட்ட பேசுங்க, நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே என்ன சொல்கிறான்னா, ஏ ஜூ நீ வந்து அழிஞ்சு சாம்பலாக போனால் கூட அது ஊ சாம்பல் தானே என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஒன்னே ஆமாண்டி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக அவங்களோட நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது உடனே நம்ம ஹீரோயின் அடிக்க வரும்போது அந்த இடத்துக்கு இந்த கு வந்துடுறான். வந்துட்டு இந்த யூவோட கையை பிடிச்சி ஏய் யார் அடிக்க போகிற, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை விலகுனா அந்த யூ உடனே இந்த சென்னை பார்த்து சென் நீங்கள் வந்துட்டீங்களா, எனக்கு தெரியும் என்ன தான் நீங்கள் என்னை விட்டு விலகி போனாலும் எனக்காக ஒரு நாள் வருவீங்கன்னு சொல்லிட்டு என்னை கண்டுபிடிச்சி வந்துட்டீங்களான்னு கேட்கும்போது உடனே அடைச்சி போ உன்னை பார்க்க யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தான் பேச போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஜூ எனக்கு தெரியும் அது நீ தான், நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஏன் ஜூ என்னை இப்படி ஏமாத்துற, இத்தனை வருஷமா நான் உனக்காக எவ்வளவு கதறி இருக்கேன் தெரியுமா, உனக்காக கோமால இருந்திருக்கேன் அந்த அதிர்ச்சியில, அதெல்லாம் தெரிஞ்சுமா நீ இப்படி பண்ற, உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக இப்படிதான் என்ன வெறுப்பி அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச தயாராகவே இல்லை. அவன் ஏதோ பேசிட்டு போட்டோம், நம்ம சைலண்டா நின்று போன்ற மாதிரி அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அவன் உடனே வந்து அவனோட ரிங்கெல்லாம் காமிச்சு தயவு செஞ்சு நீ ஏத்துக்கோ ஜூ, என் கூட வந்துரு, இத்தனை வருஷம் நீ எனக்கு கொடுத்த தண்டனை போதும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் வேற அந்த யூ உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அட பாவி கடைசியில் என்ன கண்டுபிடிச்சி வருவேன்னு பார்த்தா இவ உயிரோட இருக்கான்னு தேடி வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இருன்னு உடனே அவங்க கையை தூக்கி காட்டுறாங்க. என்னன்னா ஒரு ரிங் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி கு கூட மேரேஜ் ஆயிடுச்சு, நீ வந்து 5 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்து எதுக்காக என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க, நான் ஆல்ரெடி ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகி இருக்கேன், அவரோட ஒய்ஃப், என்னோட டைம்லாம் நான் வேஸ்ட் பண்ண முடியாது, மெங்ஸுன்ற குரூப்போட பிரசிடென்ட்டாக இருக்கேன், என்ன தொல்லை பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அங்கே இருக்க சின்ன ஒத்துக்க மாட்டான். இல்லை நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த யூ ஒன்னே வரா. வந்துட்டு என்ன ஜூ உன்ட்டு வந்து சென்னை எவ்வளவோ நான் பிரித்தேன், ஆனால் அவன் என் கூட கடைசி வரைக்கும் வரவே இல்லை, ஆனால் இவன் இல்லைன்னு நீ வேற ஒருத்தனை தேடி போயிட்ட போல, சே என்னோட கேவலமான ஆளாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சென்னை உடனே அந்த யூவை பார்த்து ஏய் என்னடி பேசிட்டு இருக்கா, அவட்ட இன்னொரு வார்த்தை அப்படி பேசினேன்னா உனக்கு ஒன்னே போட்டுருவேன்ற மாதிரி மிரட்டி விட்டுடுறான். இதை பார்த்த ஹீரோன் ஒன்னே போதும் நீங்கள் நடிச்சதெல்லாம் போதும் விட்டுட்டு போங்க, தேவையில்லாமல் கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து எனக்கு டைம் இல்லை நான் இங்கேருந்து போறேன்ற மாதிரி கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ இந்த சென்னை என்ன பண்ணுறான்னா இல்லை என்னை விட்டுட்டு போகாத, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ அந்த யூ இதெல்லாம் பார்த்த உடனே என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் என்ன மறுபடியும் இவனை வந்து என்கிட்ட பிரிக்க பார்க்குறியா, உன்னை விடவே மாட்டேன், நீ ஆல்ரெடி செத்துன்னு தானே நியூஸ் வந்துச்சு, இப்போ உண்மையாக்கிடுறேன் நீ செத்து போனது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் ஒரு கத்தி இருக்கா டேபிளில், அந்த கத்தி எடுத்து குத்தலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறா. அந்த டேபிள் இருக்க கத்தி எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்கல நம்ம ஹீரோனை குத்தத்துக்காக வேகமாக ஓடி போயிட்டு இருக்கா. அப்போ இது வந்து அந்த சென் பார்த்துடுறான். பார்த்த உடனே என்ன நினச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோனுக்கு அது படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் நடுவில் விழுந்துடுறான். அப்போ முக்கிய அவனுக்கு ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு இதை பார்த்தனே ஷாக் ஆயிடுச்சு. அடி என்னடி பண்ணி வச்சிருக்க, இவனை எடுத்து கத்தியால் குத்திட்டா அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ இவ்வளோ உடனே அந்த சென்னை பார்த்து டேய்
நீ எதுக்குடா நடுவில் வந்த, அவளை குத்தி கொலை பண்ணலான்னு பார்த்தா இப்பயும் வந்து அவளை காப்பாற்றணும்னு தோணுதா, எதுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஹீரோனை குத்துவேன்னு சொல்லிட்டு வேகமாக ஜூவை பார்த்து குத்த போகிறாளா. அந்த இடத்துக்கு கு வந்துடுறாரு. வந்துட்டு அவள் கையை பிடிச்சி, என்ன தைரியம் தான் யாரை குத்த பார்ப்ப, உன்னை என்ன பண்ணுற பாரு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் அங்கே வர வச்சிடுறாரு. வர சொல்லிட்டு இவளை கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. இவளோட கை ஓரமாக போட்டுற. அப்போ இவன் கீழே விழுந்துடுறான் அந்த சென்னு. நம்ம ஹீரோயின் போயிட்டு உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவனும் ஓகேன்ற மாதிரி தான் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இது நீங்கள் காப்பாற்றினீங்கன்றதுக்காக நான் தேங்க்யூ தான் சொல்ல முடியும், இந்த ஒரு காரணத்துக்காக நான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் வாழ முடியாது, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாம் நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு, உங்கள் பாசிட்டிவ் நீங்கள் மறந்துட்டு உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, டாக்டர் வர சொல்லிட்டேன், அவங்க வந்துட்டாங்க, இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ கூட அவன் பின்னாடி இருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்க ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது அப்போ கு ஒன்று என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோனை பிடிக்கிறாரு. அப்போ அவனும் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு மேலே அவனால் எதுவும் பண்ண முடியாது, அவங்க லைஃப் அவங்க வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. டாக்டரும் அவங்க வந்துடுறாங்க. அப்போது ஹீரோ கேட்குறாரு ஹீரோனை பார்த்து, நீ பத்திரமா இருந்தியா, நான் ரொம்ப கவலைப்பட்டேன், ஏன்னா குழந்தையும் இருக்குல்ல உன் வயிற்றுல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோன் வந்து குவோட குழந்தைய வயிற்றுல வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன நினச்சாலும் அவங்களால போயிட்டு இந்த செயின் கூட சேர முடியாது, அவள் தான் முடிஞ்சு போச்சு, அவனை பண்ண ரோகத்துக்கு அவனோட தண்டனையும் கிடச்சிருச்சு. நம்ம ஹீரோன் வயிற்றுல கை வச்சு நானும் பாப்பாவும் எப்பயுமே சேஃபாக இருப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் போது குக்கும் வந்து சரி வாமா போகலாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்மளோட ஃபியூச்சர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ அவங்களோட குழந்தையோட ரொம்ப ஹாப்பியாக வந்து போகிறாங்க. அப்புறம் சென்னுக்கு வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க வந்துடுறாங்களா. அவன் காதுலையுமே விழுந்துருது, நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சிடுது. இவனுக்கு புரிஞ்சிடுது, ஓகே இதுக்கு மேலே அவளோட லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டா, நம்ம தொல்லை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவனுமே அங்கே விட்டுடுறான். டாக்டர் வந்து இவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க. நம்ம ஹீரோயினும் அவங்களோட லைஃப்பை ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கும் புரிய வச்சுட்டாங்க. ஹீரோயினுக்கு பண்ண துரோகத்துக்கும் நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டான ரிவெஞ்சும் கொடுத்துட்றாங்க. இந்த ட்ராமாவோட ஹாப்பியான எண்டிங்கில் தான் முடியுது. இந்த ட்ராமாவோட எக்ஸ்பிளனேஷன் எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.